வணக்கம்ப்பா. இந்த சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் காலை உணவு சாப்பிட மாட்டாங்க. மதியானம் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்குறத அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அது ஏன் தெரியுமா? காலைல எந்திரிச்சோடனே பால் பிஸ்கட்டு இந்த மாதிரி தந்துடுறீங்க. எந்திரிக்கிறதே லேட்டு. எந்திரிச்சோடனே அப்படியே இப்போ சீக்கிரமாக ஸ்கூல் ஆரம்பிச்சிடுறாங்களா, எந்திரிக்கவே லேட்டு. அப்போ ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. சரி, இந்த பிஸ்கட்டாவது திங்கிட்டு இந்த பாலாவது குடிக்கட்டும்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவீங்க. காலையில் எந்திரிச்சு குளிக்க வச்சு அனுப்பி தான் சரியாக இருக்கும். இப்போ அது வயிற்றுக்குள்ளே கம்முன்னு இருக்கும்ப்பா. வயிற்றை பசி எடுக்கக்கூடாது. அதனால் காலை உணவு சாப்பிட மாட்டாங்க. இது அப்புறம் மத்தியானம் ஸ்நாக்ஸுன்னு இடையில சாப்பிட்றது கொடுத்து விட்றீங்க பார்த்தீங்களா? எண்ணெய் பலகாரம், சிப்ஸு, கலதக்கூட எண்ணத்தையாவது கொடுத்து விட்டுறீங்க. அதை இடையில சாப்பிடும்போது மத்தியானம் பசி எடுக்க மாட்டேங்குது. அதையும் சாப்பிடாமல் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி செய்யக்கூடாதுப்பா. ஸ்நாக்ஸுனால் வேர்க்கடலை, ஏதாவது வேக வச்ச பயிரோட சுண்டல் அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா கூட அது நல்லது. காலையில் அந்த பால் பிஸ்கட் தரீங்க பார்த்தீங்களா, அது சுத்தமாக நிப்பாட்டணும்ப்பா. ஒரு இட்லி ஒரு தோசை கூட சாப்பிட்டா போதும். இவ்வளோ பொங்கல் சாப்பிட்டாலும் போதும் சுட சுட. நீங்கள் இந்த பாலையும் அந்த பிஸ்கட்டையும் காலையில் தர்றது ரொம்ப பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறது சளி வேற பிடிக்கும். அதனால் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த பால் கொடுக்கறது, பிஸ்கட் கொடுக்குறது சுத்தமாக நிப்பாட்டுங்க. பிஸ்கட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனை, மைதா அது ரொம்ப நல்லதே கிடையாது. அதனால் இப்படி ஒரு இட்லி வீட்டில் செய்கிறத ஏதாவது சாப்பிட்டா போதும். நீங்கள் சாப்பிட வச்சு மத்தியானம் நல்லா ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை கொடுத்து மதிய உணவு நல்லா பக்குவமாக அது சர்வீத உணவாக கொடுக்கணும். செஞ்சாலே நல்லதாக செஞ்சு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். இப்போ நைட் நேரத்தில் லீவ் நாள்லேயே சாப்பிட்றீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு உணவுலையும் இந்தந்த சத்து இருக்குது, இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த உணவோட அருமை தெரியும். சரி, இப்படி சாப்பிட்டா இதுக்கு நல்லது அதுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பாடு மத்தியானத்துக்கு காலையில் கொடுக்குறதா இருந்தால் குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க.